I request our respected ward councillor, Thiru Alagu Jayabalan sir, to deliver the felicitation address. Sir, please. நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற முனைவர் அருண் திவாகரன் அவர்களே, பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஓய்வு மகராட்சி ஆண்கள் பள்ளி மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஓய்வு சிகே திருமதி பரிமளா அவர்களே, ரொம்ப அழகாக கருத்துக்களை சொன்னாங்க. மாடர்ன் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் பரிமளா அவர்களே, மாடர்ன் ஸ்கூலுடைய ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது காலை வணக்கம். முதல்ல நான் ஒரு சிலரை பற்றி சொல்லி ஆகணும். நீங்கள்லாம் இப்போ இங்கே வெயில் மழை இதற்கெல்லாம் இவையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீண்ட நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் நமது ஐயா கந்தசாமி அவர்கள். அவர்களை நான் பள்ளியின் சார்பாகவும் இப்பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். உங்களுடைய பணி சிறக்க இறைவன் உங்களுக்கு அனைத்து சௌகரியங்களையும் செய்ய வேண்டும் என்று இறைஞ்சுகின்றேன். அதே போன்று நமது வரவேற்புரையில் வெகு சிறப்பான ஒரு வரவேற்புரை முதுகலை தமிழாசிரியர் சிவகுமார், இங்கே வரும். Wonderful speech, sir. I really appreciate your welcome speech. அதே மாதிரி இந்த அரங்கத்தில் ஒளி அமைத்த பத்மநாபன் அவர்களுக்கும் இப்பள்ளியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். அருண்குமார் அவர்கள் ஐடி, இந்த ஐடிக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. எனக்கும் ஐடிக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வேணா ஐடிங்கிறது இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவேன்னு தவிர அதுக்கு எனக்கு தொடர்பு 50 ஆண்டுகளாக உண்டு. ஆனால் உங்கள் ஐடிக்கு எனக்கு தொடர்பே இல்லை. ஆனால் என்னுடைய ஒன் ஆஃப் மை சன் இன் லா ஆல்சோ இஸ் டூயிங் ஐடி, இஸ் ஆல்சோ ஐடி. அது பக்கத்தில் உட்கார்ந்தனால எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி. அவருடைய உரைகளை சொன்னார், டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி அண்டு நேரம். அதாவது ஒரு மனிதன் உயரணும் அப்படின்னா முதல்ல வந்து ஹெல்த் வேணும். ஹெல்த் வேணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் இருந்தால் தான் ஹெல்த் இருக்கும், ஹெல்த் இருந்தால் தான் வெல்த் வரும். அதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள் சார். பரிமள தலைமை ஆசிரியை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதுவும் என் வார்டில் தான் வருது. இருந்தாலும் இந்த பார்ட்டிசிபேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆரோக்கிய சாமியோட இந்த பக்கம் எனக்கு, அந்த பக்கம் 72க்கு லெஃப்டில் 71, ரைட்டில் 72. நீங்கள் 72 வார்டு பள்ளியை தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய ஸ்பீச் அவர்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் உங்களையும் நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். நன்றி அம்மா. அதாவது சிவகுமார் அவருடைய வரவேற்புரையில் சொன்னார், 1954 காமராஜரால் துவக்கப்பட்ட பள்ளி என்று சொன்னார். உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் நான் இங்கே அரசியல் பேசுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் எந்த மேடைக்கு சென்றாலும் காமராஜரையும் அப்துல் கலாமையும் குறிப்பாக பேசாமல் நான் அந்த மேடையிலிருந்து இறங்குவது அல்ல.
ஆகவே சிவகுமார் அவர்களே எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அவர்களுக்கு முதற்க நான் நன்றியை சொல்ல விரும்புகின்றேன். காமராஜர் இருந்ததால் தான், காமராஜர் முதலமைச்சராக வந்ததால் தான், காமராஜர் இந்த நாட்டில் தமிழகத்தில் பிறந்ததால் தான் மட்டுமே இன்று கல்வி தமிழகத்தில் தலைந்து நிற்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதற்கு மேல் இப்பள்ளிக்கு வித்திட்டவர் காமராஜர் என்று கேட்கும் பொழுது நான் ஒரு உண்மையான காங்கிரஸ்கார் என்ற முறையிலும் காமராஜருடைய பக்தன் என்ற முறையிலும் இந்த மேடையில் நிற்பதை நான் மிகவும் கௌரவமாக கருதுகின்றேன். உண்மையிலேயே காமராஜர் என்று ஒரு மனிதன் தமிழகத்தில் இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் இந்த அளவு வளர்ந்திருப்போமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்திருப்போம். காமராஜர் இந்த கல்விக்கு ஏன் முன்னுரிமை கொடுத்தார் என்பதில் ஒரு உண்மை கதை. அதை மேடம் நிறைய கதை சொன்னாங்க, நானும் ஒரு உண்மை கதையை சொல்லிடுறேன். காமராஜர் முதல்வராக இருந்த பொழுது திருநெல்வேலி மாவட்டம், அதாவது ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டம் ரொம்ப ஏழ்மையான மாவட்டம், ரொம்ப வறட்சி மிகுந்த மாவட்டம். அப்பெல்லாம் இங்கே தண்ணியே கிடையாது. அதனாலதான் இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, அந்த மாதிரி மக்கள்லாம் இங்கே கோயம்புத்தூர்ல குடியேறிக்காங்க. நானே ஒரு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். ஆனா இப்ப கோவை மாவட்டமா மாறிட்டேன். ஏன்னா நான் 60 வருஷம் ஆச்சு கோவை வந்து. அவர் சிஎம், அதாவது தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது தன்னுடைய சகாக்களோடு அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றார். பகல் வேலை. அப்பொழுது சிறு சிறு குழந்தைகள் 8 வயசு 10 வயசு அந்த மாதிரி வயசுல 15 வயசுல உள்ள குழந்தைகள் எல்லாம் காட்டுல அம்மாக்கள் அப்பாக்கள் வேலை செய்யறாங்க. இவங்க அவளுக்கு உதவிகரமா இருக்காங்க. அம்மாக்கள் வேலை செய்யும் போது குழந்தைகள், அவருடைய சின்ன குழந்தை, அந்த குழந்தை பையனுடைய 8 வயசு பையன், அவனுடைய தம்பி 1 வயசு 2 வயசா இருப்பான், 1 வயசா இருப்பான். அவன் தொட்டில இருப்பான். அவனை ஆட்டுறது இந்த பையன் 8 வயசு 10 வயசு 12 வயசு பையனுடைய வேலை. அப்ப காமராஜர் என்ன பண்றாருன்னா, காரை நிப்பாட்ட சொல்லி வெளியே கீழே இறங்கி அந்த பையனை அழைக்கிறாரு. அவங்க பேரண்ட்ஸையும் அழைக்கிறாரு, தாய்மாரை தகப்பனையும் அழைக்கிறாரு. நீங்களெல்லாம் பள்ளிக்கு செல்வதிலேயே ஏன் படிக்க விருப்பம் இல்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த தாய்மாரும் தகப்பனும் சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிக்கு சென்றால் எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைப்பது மிகவும் கடினம். நாங்கள் கூலி வேலை செய்துதான் இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆகவே நாங்கள் கூலி வேலைக்கு செல்வதால் இவர்களை பள்ளிக்கு அனுப்ப முடிவதில்லை. நாங்கள் கூலிக்கு சென்றால் தான் இவர்களுக்கு அரைவரு சாப்பாடு கொடுக்க முடியும். ஆகவே நாங்கள் அவர்களை எங்களோடு எங்களுக்கு உதவிகரமாக அவர்களை இங்கே அழைத்து வந்து விடுகிறோம் என்று சொன்ன பொழுது காமராஜருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்பொழுது மதிய உணவு அல்லது சாப்பாடு கொடுத்தால் நீங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவீர்களா என்று கேட்கிறார். உடனே அவர்களும் நிச்சயமாக அவர்களுக்கு உணவு கிடைத்தால் நாங்கள் பள்ளிக்கு அனுப்புவோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் காமராஜர் ஒன்று செய்கிறார். மதிய உணவு என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை, உலகளாவிய திட்டத்தை, நமது தமிழகத்திலே உலகிலே இல்லாத ஒரு திட்டத்தை தமிழகத்திலே காமராஜரால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மதிய உணவு திட்டம். அதற்கு பிறகுதான் தமிழகம் கல்வித்துறையிலே வளர ஆரம்பித்தது. ஆகவே கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஏன், நாம் ஒவ்வொருவரும் ஏன், இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருவரும் காமராஜரை என்றுமே மனதில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து, அவரால் திறக்கப்பட்ட, அவரால் கால் ஊன்றி திறக்கப்பட்ட இப்பள்ளி மேன்மேலும் வளர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை நான் இந்த நேரத்தில் வேண்டுகிறேன், நம்புகிறேன். அதாவது சொன்னாங்க, கனவு காண வேண்டும் என்று சொன்னார்கள் அப்துல் கலாம். என்ன கனவு, என்ன கனவு காண வேண்டும் சொன்னார் அப்துல் கலாம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எனிஒன் ப்ளீஸ். அப்துல் கலாம் என்ன கனவு காண வேண்டும் என்று குழந்தைகளை கேட்டுக்கொண்டார். அதாவது கனவு மெய்ப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த கனவு நல்ல கனவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். காமராஜர் கனவு
தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ செல்வங்களும் கல்வி கற்க வேண்டும், கல்வியில் விளங்க வேண்டும், கல்வித்துறையில் வளர வேண்டும். அதன் வாயிலாக தமிழகம் இந்தியா பொருளாதாரத்தில் உயர வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் அவர் கல்வி சாலைகளை திறந்தார். அவர் முதல்வராக இருந்த பொழுது, முதல்வராக வந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய கல்வியுடைய வளர்ச்சி மிக 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 குறைவான பர்சன்டேஜ் சொல்லுவோம். ஆனால் அவர் முதல்வராக 6 ஆண்டுகள் இருந்தார். முதல்வராக விட்டு சென்ற பொழுது 60 விழுக்காடை தாண்டியது கல்வியுடைய வளர்ச்சி தமிழகத்திலே. அந்த அளவு கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு காமராஜர் இப்பள்ளிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அதை விட பெருமை வேறொன்றும் இல்லை. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு முடிச்சிடுறான். வாய்ப்பு என்பது மனிதருக்கு எப்போது எல்லா நேரத்திலையும் கிடைக்கிறது இல்லை. நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் கார்பரேஷனுடைய இந்த வார்டுடைய கவுன்சிலராக இருக்கேன். காங்கிரஸ் கோயம்புத்தூர் கார்பரேஷனுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கேன்னா இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இங்க எத்தனை பேர் மேடையில் இருக்கானா அதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. நீங்க எல்லாம் இங்க படிக்க மாணவர்களா இருக்கீங்கன்னா அது இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இவங்கெல்லாம் ஆசிரியர் பெருமக்களை மேலே இருக்கானா இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. வாய்ப்பு என்பது இறைவனால் எப்பொழுதும் எல்லாருக்கும் கிடைக்கிறதே அல்ல. எப்பொழுதாவது ஒரு முறைதான் வாய்ப்பு என்பது இறைவனால் கொடுக்கப்படும். அந்த மாதிரி ஒரு சிறு கிராமத்தில் ஒரு மனிதர், ரொம்ப வயோதிகர், ஆன்மீகவாதி, ஒரு சிறு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அது ஒரு குக்கிராமம். ஒரு நாள் நம்ம கிராமத்தில் மிகப்பெரிய மழை பெய்யுது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறான். அந்த கிராமத்துக்கு மேல் பகுதியில் ப்ளீஸ் பி சைலண்ட். நீங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுனால எல்லாருடைய கவனமும் அங்கே போயிடுச்சு. கொஞ்சம் கவனிங்கம்மா. அதாவது என்ன ஆகுது, அந்த கிராமத்தில் ஒரு டேம் இருக்கு. கிராமத்துக்கு மேல ஒரு நாள் பெரிய மழை பெய்யுது. அந்த டேம் உடைஞ்சிருது. உடைஞ்சு அந்த தண்ணியெல்லாம் அந்த கிராமத்துக்குள்ள உள்ள வரும்போது அந்த கிராமத்து மக்கள்லாம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உயிர் வாழ்வதற்காக கிராமத்தை விட்டு வெளியேறாங்க. அப்போ இந்த வீட்டில், இந்த பெரியவர் இருக்க வீட்டில் எல்லாருமே வெளியேறாங்க. பெரியவர் மட்டும் அங்கே இருக்காரு. அப்போ எல்லாம் கேட்குறாங்க, வாங்க நீங்களும் போயிடலாம், உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்ல வாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, முடியாது, என்னை இறைவன் காப்பாற்றுவான், நான் இறைவனுடைய பக்தனாகவே என்னை காப்பாற்றுவேன் என்று மறுக்கிறார். நேரம் செல்கிறது, நீர் உயர்கிறது. அப்பொழுது அங்கே ஒரு கட்டை தண்ணீர் அடித்து அவர் பக்கத்தில் நின்றுட்டு, ஐயா என்ன பிடிச்சிட்டு நீ உன்னை காப்பாற்றிக்கன்னு சொல்கிற மாதிரி அங்கே இருக்கு. அப்போ அது பெரியவர் சொல்கிறார், நான் இறைவன் பக்தன் அப்படின்ட்டு அதை தனது இடகையை தள்ளி விடுறாரு. அந்த கட்டையும் போயிடுது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆகுது. நீருடைய உயரம் இன்னும் மேலே போயிட்டே இருக்கு. அப்போ இங்கே ஒரு படகோட்டி வர்றான். ஐயா அந்த படகுல ஏறுங்க, நான் அக்கறையில் சேர்த்துட்றேன், நீ உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், இல்லை இல்லை, நான் இறைவனுடைய முழு பக்தன், என்னை இறைவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அதையும் உதாசீனப்படுகிறான். படகோட்டி போயிடுறான். நேரம் செல்கிறது. நீரினுடைய உயரம் அதிகமாக தலைக்கு மேலே போயிடுது. அப்போ ஒருத்தன் மேலேருந்து ஹெலிகாப்டர் ஒரு கவரை விட்டு, ஐயா பெரியவரே இந்த கவரை பிடிச்சி உன்னை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி ஒரு கவரை விடுறான். அதற்கும் பெரியவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் இறைவனுடைய பக்தன், இறைவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னா அதையும் உதாசீனப்படுத்தாரு. ஹெலிகாப்டரும் போயிடுது. நேரம் செல்கிறது. தலைக்கு மேலே வெள்ளம் போனதுனால அவர் மரணம் அடைகிறார். எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் மரணம் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான். மரணம் அடைகிறார். மோட்சத்துக்கு போறார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், ஒரு ஆன்மீகவாதி, அனுதினமும் இறைவனை மதிப்பவர், இறைவனையே நேசிப்பவர். ஆகவே அவர் என்ன நேரம் மோட்சத்துக்கு போறார். மோட்சத்துக்கு போய் ஒன்று சொல்றார், நான் இறைவனை
24 மணி நேரமும் அனுதினமும் நேசித்தேன், அவரையே சுவாசித்தேன். ஆனால் அந்த இறைவன் என்னை காப்பாற்றவில்லை. அவன் இனிமேல் இறைவனை நான் வேண்ட மாட்டேன், வணங்க மாட்டேன், நேசிக்க மாட்டேன், சுவாசிக்க மாட்டேன் என்று அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது சிவபெருமான் அங்கே அவருக்கு காட்சியளிக்கின்றார். காட்சியளித்து என்ன சொல்றார் தெரியுமா? பெரியவரே, எல்லாம் உண்மை, நீ என்னுடைய தொண்டன் என்பது உண்மை, என்னை முழு நேரமா நேசிப்பவன் என்பது உண்மை. ஆனால் நான் உனக்கு 3-4 வாய்ப்புகளை கொடுத்தேன். முதலில் கட்டையாக வந்தேன், பிறகு வடகோட்டியாக வந்தேன், பிறகு கயிறாக வந்தேன். ஆக நீ எந்த வாய்ப்பையுமே ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஆகவே வாய்ப்பை கொடுத்ததை நீ பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக நீ பிழைத்திருப்பாய். ஆகவே தவறு என்னுடையது அல்ல, உன்னுடையது என்று சொல்லி மறைகிறார். இதிலிருந்து நாம் கற்க வேண்டியது என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு இளம் வயது, இது ஒரு வாய்ப்பு. இப்போ நான் முதியவர், எனக்கு சர்வீஸ் செய்யணும், வேலை செய்யணும், ஏதாவது உங்கள் மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அல்லது நாட்டுக்கு வீட்டுக்கு ஏதாவது செய்யணும். அதை நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். சார் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சு உங்களோட பெட்ஷீட்டை துடிச்சு வைக்கணும், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அம்மா அப்பா வயலுக்கு போனால் நீங்கள் வயலில் போய் அவங்களுக்கு உழவுக்கு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கணும். அம்மா அடுப்பங்கரையில் இருந்தால் அடுப்பங்கரையில் அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். அப்பா என்ன வேலை செய்கிறார் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் உதவி. இதை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு மேலாக, அனைத்துக்கு மேலாக இந்த வயது நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு வயது. ஆகவே நீங்கள் படிக்க வேண்டும். இந்த நாட்டையும் உங்கள் வீட்டையும் பொருளாதார வகையிலே உயர்த்த வேண்டும், வாழ்த்த வேண்டும். நீங்களும் ஒரு காமராஜராக, அப்துல் கலாமாக வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. For your blessings and wishes, your words always encourage us. Now,